அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இன்று நாங்கள் பைனாப்பிள் சோயா மீட் செய்ய போன்றோம். வாங்க எப்படி செய்வது என்பதை பார்ப்போம். எனது சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து உறவுகளுக்கும் நன்றி. இதுக்கு தேவையான பொருட்கள் நாங்கள் பாதி அன்னாசி எடுத்துருக்கிறோம். அன்னாசி பழம், அதே மாதிரி ஒரு 5 பேருக்கு தேவையான சோயா மீட். இது நாங்கள் சோயா மீட் என்ன சேர்க்க வேண்டால் நல்லா சுடுதண்ணி போட்டு கழுவி நல்லா ஊற வச்சு சுடுதண்ணியில் தண்ணியை வடித்து எடுத்துருக்கிறேன். நல்லா அவிஞ்சு முடிய சுடுதண்ணியில் 2 வெங்காயம், ஒரு ரெட் பெப்பர், ஒரு க்ரீன் பெப்பர், உள்ளி, இஞ்சி, கொஞ்சம் தூள் என்ன பொரிக்கிறதுக்கு நாங்கள் இந்த சோயா மீட்டை. அதே மாதிரி 1 ஸ்பூன் கட்டத்தூள், மிளகு, கரம் மசாலா, மஞ்சள், உப்பு, சோயா சாஸ். ஒன்று டார்க் சோயா சாஸ், ஒன்று லைட் சோயா சாஸ். இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க முதல் அந்த பொரிக்கிறது அப்படின்றத அதுக்கு மிக்ஸ் பண்ணுறது, இந்த சோயா மீட்டுக்குள்ள மிக்ஸ் பண்ணுறது என்னென்ன போட்டு மிக்ஸ் பண்ணுவோம்ன்றதை பார்ப்போம். நாங்கள் இதுக்கு என்ன செய்ய போகிறோம்னா ஒரு ஸ்பூன் உள்ளி பவுடர், அதே நேரம் ஒரு 1/4 இஞ்சி பவுடர், ஒரு 1/4 மஞ்சள் பவுடர், 1/4 மிளகு பவுடர், கரம் மசாலா 1/4, ஒரு சேர்த்து கொஞ்சம் 1 ஸ்பூன் எங்களோட கறித்தூள் இல்லை தனித்தூள், மற்றது ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு. இவ்வளோ போட்டு நல்லா பிரட்ட போகிறோம். பிரட்டி போட்டு இதை கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நாங்கள் இதை பொரிக்க போகிறோம். இதோடு சேர்த்து நான் கச்சப்பும் ஹொட் சோஸும், உங்களுக்கு என்ன தேவையான ஹொட் சோஸோ அதுக்கும் ஒரு கரண்டி, அதை தேக்க டீஸ்பூன் கரண்டி எடுத்தால் சரி. ஒரு தேக்கரண்டி கார்ன்ஃப்ளவரை கரைச்சி வைங்க. அது கடைசியாக ஊற்றக்குள்ளே அது கொஞ்சம் திக்காக வரும். கார்ன்ஃப்ளவர் எடுத்து கரைச்சி வச்சா சரி. நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நாங்கள் இதை பொரிச்செடுக்க போகிறோம். ஓகே, நாங்கள் இப்போ அதை பொரிப்போம். இதுக்குள்ளே போட்டு நல்லபடியாக பொரிச்செடுப்போம். அகலும் கூட பொரிக்கக்கூடாது, பிறகு கடிவடாது இது. ஓகே, இந்த அளவில் நீங்கள் பொரிச்சு எடுத்துட்டீங்கன்றால் ஓகே, இது நல்லபடியாக வடித்து எடுப்போம். நாங்கள் அந்த பொரித்த எண்ணெயில் கொஞ்சம் எடுத்து அதெல்லாம் நாங்கள் இந்த உள்ளி இஞ்சியை போட்டு நாங்கள் தாளிக்க போகிறோம். ஒரு மினிட் தாளித்து போட்டு அதுக்கு நாங்கள் பிறகு மிச்சத்தை ஆட் பண்ண போகிறோம். 1 ஸ்பூன் சோயா சாஸ், கொஞ்சம் டார்க் சாஸ், ஒரு லைட் சாஸ் 1 ஸ்பூன், அதே மாதிரி ஹொட் சாஸ், அதே மாதிரி நாங்கள் கெச்சப் எல்லாம் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டால் சரி. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு அடுப்பை குழப்பி செய்யுங்க. இதுக்குள்ளே நாங்கள் இப்போ அன்னாசி பழத்தை போடுறோம். பைனாப்பிளை போட்டு நல்லா பிடிக்க போகிறோம். ஒரு 5 மினிட் அது கொஞ்சம் பிறல் நட்டுக்கும். ஒரு 5 மினிட் லோ ஃப்ளேமில் விட்டு மூடி விடுவோம். நாங்கள் 5 நிமிஷம் ஆச்சு பார்ப்போம். மிக்ஸ் பண்ணி போட்டு நாங்கள் இருக்க ஹொட் பெப்பர் இது நாங்கள் அடித்து வச்சுக்கலாம். அதில் ஒரு ஸ்பூன் போடுறோம், கொஞ்சம் உரைச்சிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு இதோடு சேர்த்து நாங்கள் எங்களை வெஜிடபிள், மிளகாய், பெப்பர்கள் எல்லாத்தையும் போகிறோம். இதுக்குள்ளே நாங்கள் போகிறோம். இப்போ இதை ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா ஒரு 5 நிமிஷம் மூடி விடுவோம். மிக்ஸ் பண்ணி போட்டு உங்களுக்கு உப்பு காணாட்டிக்கு நீங்கள் சோயா சாஸ் விடலாம். சோயா சாஸ் தான் அது டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் நீங்கள் உப்பு காணாட்டிக்கு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சோயா சாஸ் விடலாம். இதை நாங்கள் பார்ப்போம். தண்ணி எல்லாம் வந்து இந்த மிளகு கொஞ்சம் அகலம் கூட அவிய விடக்கூடாது. இதுக்குள்ளே நாங்கள் இப்போ இந்த கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவரை நாங்கள் அதை ஊற்ற போகிறோம். கார்ன்ஃப்ளவர் என்ன செய்யணும்னா டக்குன்னு திக்காக்கும். ஓகே, இந்த இப்படி செய்து போட்டு இதுக்குள்ளே நாங்கள் மிக்ஸ் பண்ணி போட்டு நல்லா நாங்கள் பொரித்து வச்ச
சோயா மீட்டை போட்டுட்டு அதை எல்லாம் சேர்த்து அடுப்பை குறைச்சி போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல சின்ன பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவீங்க. நமக்கு அதனால் கொஞ்சம் இனிப்பும் புளிப்பும் சேர்த்துருக்கும், அவ்வளவு ஸ்பைஸியாக இருக்காது. இதை இப்படியே மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு 2 மினிட்டு மூடி போட்டு நீங்கள் கரைக்கி நீங்கள் பரிமாறலாம். உங்களுக்கு சூப்பர் சாப்பாடு ஒன்று ரெடி. வீட்டில் செய்து பாருங்கள். மரக்கறிக்காரருக்கு இது கண்டிப்பாக விருப்பமாக இருக்கும். வீட்டு மக்கள் நீங்கள் செய்து பாருங்கள். 2 மினிட் ஆகிட்டுது. நாங்கள் இனி தான் கரைக்கி பார்ப்போம். ஓகே, இந்த பதவி உங்களுக்கு ஓகே. நீங்கள் இதை இனி பரிமாறலாம். நல்லா சூப்பராக வந்துருக்கு. இதை நீங்கள் பரிமாறலாம். இப்போ அடுப்பு ஓப்பன் பண்ணி போட்டு சரி பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்திருக்கிறது. பைனாப்பிளோட சேர்ந்த சோயா மீட் ஒரு பிரட்டல் நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். இதுவரையில் பார்த்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களிடம் வருகின்றேன்.